பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று முந்தின வசத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் அந்த விடுதலை கிடைக்கிறது. அதனால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதோட ஆண்டவரோட ஒரு ஒப்புரவாக்குதல், ஐக்கியம், இணைந்திருப்பது, ஒப்புரவாக்குதல் நமக்கு கிடைக்க பண்ணின இந்த ஒப்புரவாக்குதல் எப்படி நடக்குது? பிதா இருக்கார், அவர் நீதிபரர். நாம் பாவியாக ஒரு மனிதர்களாய் நாம் இருந்தோம். நம்ம ரெண்டரையும் ஒப்புரவாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த ஒரு ஒப்புரவாக்குதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதமான காரியம். பாவியாக இருந்த நமக்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக விலைக்கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நீதிமான் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுனாலே பிதாவனரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேன்மை பாராட்டுவது, நாம் தேவனை குறித்து மேன்மை பாராட்ட நாம் பாக்கியவதிகளாக, பாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோம். நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அவர் ஒருவரை துதிக்கு பார்த்திருக்கிற தேவனுடைய மகத்துவத்தை அறிந்த நாம் மேன்மை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. தேவனை குறித்து மேன்மை பாராட்டாமல் ஒருபோதும் இருக்கவே முடியாது. ஏன்னால் நாம் பாவியாக இருந்த நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருகிறார், அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தருகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்போதும் மேன்மை பாராட்டுவோமா? இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே, இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே அப்பா, மே மாதத்தின் 14ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. அப்பா, எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறேன். நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே உமக்கு கொடாங்குடி ஸ்தோத்திரமையா. நன்றி அப்பா. இந்த நாளை கட்டிச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிற ஆண்டவரே அப்பா, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்நேரமும் துதி செலுத்துவதற்கு, உண்மை ஆராதிக்கிறது, உண்மை தொழுது கொள்வதற்கு, அதற்காகவே எங்களை நீ வேறுபிரித்து எடுத்திருக்கிறீரப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு கழிச்சு சேர்க்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கணும், மீதிய மூலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.